பதிவேட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம், அறம்பணி போற்றி செய்வோம். அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் தோல் மருத்துவர் டாக்டர் மீனாட்சி சவுந்தர் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். இவர் MBBS மற்றும் MD படிப்பை முடித்தவர். சிறப்பு தோல் மருத்துவராக தன்னுடைய பணியை கடந்த 6 ஆண்டுகளாக மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். இவர் தற்போது மூத்த குடிமக்களுக்கான தோல் நோய் பிரச்சனைகள் பற்றியும் அந்த நோய்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர இணைகிறார். வணக்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மருத்துவர் டாக்டர் மீனாட்சி சவுந்தர், தோல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள்ல வரக்கூடிய தோல் மாற்றங்கள் மற்றும் என்னென்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது. நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா தோல் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உறுப்பு. நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிறது மட்டும் உறுப்பு கிடையாது. அந்த எல்லா உறுப்புகளையும் கவர் பண்ற தோல் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய உறுப்பு. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முகம் வயதாவதை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? சோ வயசாகிறத நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் பண்ணலாம். அதாவது நம்ம அழகா வயசாகலாம். இப்போ எதனால நம்ம வயசாகிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கு. உள்ளார்ந்த காரணங்கள், அதாவது இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள். இது எதனால வருதுன்னா, நம்மளுடைய பரம்பரையில இருக்கிறவங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா, அவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு வயசான தோற்றத்தை அடைந்தார்களோ அது மூலமாக, நம்மளுடைய மரபியல் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள். இத நம்மளால தவிர்க்கவோ இல்ல மாற்றவோ முடியாது. வெளிப்புற காரணங்கள், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா, முக்கியமா சூரிய ஒளி, அதுக்கப்புறம் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், நம்ம எவ்வளவு ஆரோக்கியமான உணவு மேற்கொள்றோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் நாம வயசாகிறோம். இப்போ முதல்ல தோல்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, அதுக்கேத்த மாதிரி எதனால அது ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம தோலுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருது, அதனால வெளியில என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ முதல்ல வயசாகும் போது நம்மளோட தோல் தின்னாகுது, அதாவது மெல்லிசாக மாறுகிறது. அதனால தோல் வறட்சி, சுருக்கங்கள், தோல் தொய்வு ஏற்படுது. நிறைய கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா தோல் ஊடுருவுதல், அதாவது பர்மியபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். தோல் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நோய் தொற்று ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. கிருமிகள்லாம் ஈஸியா நம்ம ஸ்கின்னுக்குள்ள போறதுனால நோய் தொற்று, அப்புறம் ஒவ்வாமை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அலர்ஜிஸும் ஜாஸ்தி ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு நிறம் தரக்கூடிய நிறமூட்டிகள் அப்படின்ட்டு சில செல்கள் இருக்கும். மெலனோசைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது கம்மி ஆகுறதுனால தோல் புற்றுநோய்கள்
அதிகமாக வயசானவங்கள்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வயசாகும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கம்மியாகுமோ அதே மாதிரி தோலுக்குன்னு தனியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதுவும் கம்மியாகறதுனால தோல் நோய்கள் பாக்டீரியாவா இருக்கலாம், இல்லாட்டி பூஞ்சை காளா நோய்களா இருக்கலாம், எல்லா தோல் நோய்களுமே வந்து ஜாஸ்தியா வரும் வயசானவங்கள்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி அப்படின்ட்டு சொல்லுவோம். சாதாரணமா சூரிய ஒளியில இருந்து கிடைக்கும். அது வந்து நம்ம தோலுக்குள்ள போகும்போது தோல் தான் அந்த விட்டமின் டி அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணும். சோ வயசானவங்கள்ல அந்த விட்டமின் டி உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி வந்து கம்மியா இருக்கு. அதனால எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நம்ம வயசாகும் போது நம்மளுடைய வியர்வை சுரப்பிகளும் எண்ணெய் சுரப்பிகளும் வந்து சுருங்கிரும். அதனால வியர்வையும் அந்த எண்ணெய் சத்தும் வந்து கம்மியாயிடும் தோல்ல. அதனால வந்து தோல் ரொம்ப வறட்சியா தோற்றமளிக்கும். தோல் அரிப்பு வந்து வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா தோல் அடியில நார்மலா கொழுப்பு சத்து இருக்கும். இப்ப சின்ன பசங்கள்ல இருந்து கொஞ்சம் இளமையானவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு சத்து நல்லாவே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவா குளிர் தெரியாது. ஆனா வயசானவங்க அடிக்கடி ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் காலத்துல கூட. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தோல் அடியில இருக்கிற கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாகறதுனால தான் அடிக்கடி ரொம்ப குளிருது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொலாஜன், எலாஸ்டின் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்ன ரொம்ப டைட்டா வச்சுக்கிட்டு ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறது. இதுவும் வயசாகும் போது கம்மியாகறதுனால தான் தோல் சுருக்கங்கள் மற்றும் தோல் தொய்வு வந்து வருது. இந்த காரணங்கள் எல்லாமே வந்து புகைப்பிடிப்பவர்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் புகைப்பிடிப்பவர்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து அவங்க ரொம்ப வயசான தோற்றத்தை அடைவார்கள். அதே மாதிரி புற்றுநோயும் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்கள், பெண்கள் 2 பேரையும் பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து அதிகமா வயசான தோற்றம் அடைவார்கள். ஒரே வயதுல இருந்தா கூட. ஏன்னா வந்து ஒரு மாதவிடாய் வந்துருச்சுன்னா, அந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய்க்கு அப்புறம் உடம்புல நிறைய ஹார்மோனல் மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா ஈஸ்ட்ரஜன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஹார்மோன் கம்மியாகறதுனால, அவங்க ரொம்ப சீக்கிரமாவே வந்து வயசான தோற்றத்தை அடைவார்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், அதுக்கான தீர்வையும் வந்து பார்ப்போம். சோ முதல்ல முக்கியமா வயசானவங்க என்ன பிரச்சனையோட என்கிட்ட வருவாங்க அப்படின்னா, டாக்டர் தோல் ரொம்ப வறட்சி ஆகுது, அரிப்பு இருக்கு அப்படின்ட்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம் எல்லா வயசானவங்களுக்கும். இது எதனால வருதுன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தோல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் வந்து வயசாகும் போது கம்மியா செயல்பட ஆரம்பிக்குது. அதனால அந்த எண்ணெய் சத்து கம்மியாயிடுது. இளமையா இருப்பவங்களுக்கு எண்ணெய் சத்து அதிகமா இருக்கிறதுனால தான் தோல் ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கு. வயசானவங்களுக்கு கம்மி ஆகுறதுனால ரொம்ப வறட்சி ஆகுது. அது தவிர சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், இல்லாட்டி ஏதாவது சிறுநீரக பிரச்சனைகள், இல்லாட்டி கல்லீரல் நோய் உள்ளவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா தோல் வறட்சி இருக்கும். நிறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா வந்து பிபிக்கு ஆகட்டும், இல்ல சுகருக்கு, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாத்திரைகள் எல்லாமும் இன்னும் சேர்ந்து தோலை வந்து ரொம்ப வறட்சி ஆகும். வறட்சியா இருக்கிற தோல் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா, ரொம்ப ரஃப்பா இருக்கும். மீன்ல எப்படி சின்ன சின்ன செதில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பாக்குறதுக்கும் ரொம்ப செதில் செதிலா தோல் இருக்கிறதுனால ரொம்ப அரிப்பு எடுக்கும் அவங்களுக்கு. இது முக்கியமா பாத்தீங்கன்னா முதுகுலையும் கை கால்லையும் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வயசானவங்க ரொம்ப அடிக்கடி குளிக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை குளிக்கும் போதும் அந்த ஈரப்பதமும் எண்ணெய் சத்தும் வந்து குறையும். அதே மாதிரி ரொம்ப சுடு தண்ணியில குளிக்க கூடாது. மிதமான சூடுல உள்ள தண்ணியில தான் அவங்க வந்து குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டாங்க உடம்புல. அது நல்லெண்ணெயா இருக்கலாம், தேங்காய் எண்ணெயா இருக்கலாம். ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதம் இன்னும் தக்க வைக்கப்படும். குளிக்கும் போதும் சோப் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த விளம்பரத்தை பார்த்து வர சோப்பு, ரொம்ப கலரா இருக்கிற சோப்பு, வாசனை உள்ள சோப்பு, ரொம்ப இரிட்டேஷன் தரக்கூடிய சோப்பு, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப மிதமா மைல்டா அவங்க எப்பவுமே பழக்கப்பட்ட சோப்பை மட்டுமே யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டை வச்சு ரொம்ப பரபரன்னு தேய்க்க வேண்டாம். லைட்டா நம்ம வந்து தோல்ல ஒத்தி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் குளிச்ச உடனே ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ள மாய்ஸ்சரைசர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது நம்ம கடையில இருந்து வாங்குற மாய்ஸ்சரைசராவும் இருக்கலாம், இல்ல வீட்டுல சாதாரணமா இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயாவும் இருக்கலாம். அத உடனே உடம்பு பூரா தடவிக்கிட்டோம்னா அந்த ஈரப்பதம் தோலுக்குள்ள தக்க வைக்கப்படும். ஆனா வயசானவங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தடவும் போது அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வழுக்கி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசரோ இல்ல எண்ணெயும் ஒரு தடவை தடவுனா பத்தாது. ஒரு நாள்ல குறைந்தது 2-3 தடவையாவது தடவ வேணும். அவங்க எவ்வளவு அடிக்கடி தடவுறாங்களோ அவ்வளவுக்கு அளவு அந்த தோல் வறட்சி வந்து கம்மியாகும். இப்ப நான் சொன்ன மாதிரி தோலுக்கு வெளியில இருந்து மட்டும் நம்ம ஈரப்பதம் கொடுத்தா பத்தாது. நம்ம உள்ளுக்குள்ள இருந்தும் ஈரப்பதம் அது எப்படி கொடுக்க முடியும்னா, தண்ணி குறைந்தது 3 லிட்டராவது தண்ணி வந்து குடிக்க வேண்டும். ஆகாரம் நல்ல சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும், புகைப்பிடித்தல் இதெல்லாம் கம்மி பண்ண வேண்டும். இன்னொன்னு முக்கியமானது, முடிஞ்ச அளவுக்கு பருத்தி ஆடைகள், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா, அவங்களுக்கும் ரொம்ப வந்து வியர்க்காது. அந்த ஈரப்பதமோ, அந்த வேர்க்கிறதோ வந்து கம்மியாகும். ரொம்ப சிந்தெடிக் இந்த நைலான் மாரி துணிகள வந்து அவங்க தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான பிரச்சனை, குளிர்காலத்துல என்ன சந்திப்பாங்க அப்படின்னா, உடம்பு அரிக்கிறது. இப்ப நான் சொன்ன தோல் வறட்சி மூலமாவே வந்து உடம்பு வந்து அரிக்கும். அது தவிர எதெல்லாம்னால அரிப்பு வரலாம் அப்படின்னா, சில பேருக்கு கரப்பான் அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்ஸிமா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏதாவது அவங்க புதுசா சோப் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல புதுசா ஏதாவது ஒரு கிரீமோ, இல்ல ஒரு மாத்திரையோ எடுத்திருக்கலாம். அதுக்கு அலர்ஜி மாரி வந்திருக்கலாம். இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல நெறைய பேர் வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் சொல்றோம் இல்லைங்களா? அத வந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க. அது பண்றதுனாலயும் வந்து கையில இந்த கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா வந்து நெறைய வருது. சில பேருக்கு வந்து புதுசா ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டாங்கன்னா, அந்த உணவுக்கான ஒவ்வாமை. நெறைய பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும். இல்லாட்டி வந்து கருவாடு, இந்த மாதிரி இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களுக்கு, வெளியில சாப்பிடுறவங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த உணவு மூலமா வரக்கூடிய அலர்ஜி வந்து வரலாம். இதனாலயும் உடம்புல கண்டு கண்டா சிகப்பு சிகப்பா வீங்கி, அரிப்பு வந்து வரும். அது எந்த உணவுனால வருதோ, இல்ல எந்த காரணத்தினால வருதோ, அத கண்டுபிடிச்சு அவங்க அத வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து இன்ஃபெக்ஷன். அது பூஞ்சை காளானா இருக்கலாம், இல்லாட்டி உடம்புல வர அக்கி மாரி இருக்கலாம், இல்ல ஏதாவது கொப்பளமா இருக்கலாம். இதனால கூட உடம்புல அரிப்பு வரும். இல்லாட்டி ஏதாவது ஒரு மாத்திரை மூலமா வர ஒவ்வாமை மூலமாவும் வந்து அரிப்பு வரும். இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சர்க்கரை லெவல் வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா, உடம்பு முழுக்க அரிப்பு வரலாம். இல்லாட்டி ஏதாவது சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமா தைராய்டும் லெவலும் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா, உடம்பு முழுக்க அரிப்பு வரலாம். இதை எப்படி சரி பண்ணலாம்னா, எந்த காரணத்தினால அரிப்பு வருதோ, அந்த மூல காரணத்த கண்டுபிடிச்சு, அத நம்ம சரி செய்யணும். அது தவிர முறையா நீங்க தோல் மருத்துவர பார்த்து, அதுக்கேத்த மாத்திரைகளும், கிரீமும் வந்து அவங்க வந்து குடுப்பாங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு மெயினா முகத்துல சுருக்கங்களும், தோல் தொய்வும் வந்து வரும். இது எதனால வருதுன்னா, மெயினா வந்து சூரிய ஒளி காரணமா தான் வருது. அது தவிர வந்து தோல் ரொம்ப மெல்லிசாகறதுனாலயும், நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த கொலாஜன் அப்படிங்கிற அந்த தோலுக்கு அடியில இருக்கிற அந்த சத்து கம்மியாகறதுனாலயும் வந்து வர்றது. ஆரம்ப காலத்துல ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். சில பேருக்கு கண்ணுக்கே தெரியாது. ரொம்ப போக போக தான் இந்த சுருக்கங்கள் வந்து ரொம்ப ஆழமா வந்து வர ஆரம்பிக்கும். சுருக்கங்கள் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, நெத்தியில வரலாம். இல்லாட்டி நம்ம கண்ண சுத்தி சுருக்கங்கள் வரும். மூக்க சுத்தி இல்லாட்டி வாய சுத்தி வந்து சுருக்கங்கள் வரும். நம்ம கை, கால்கள் எல்லாமும் சுருக்கங்கள் வரும். அண்ட் தோல் தொய்வும் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம கண்ண சுத்தி தோல் தொங்க ஆரம்பிக்கும். நம்ம வாய சுத்தி இல்ல தாடைகள சுத்தி வந்து தோல் வந்து தொங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து புகைப்பிடிப்பவர்கள்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே வந்து வரும். இத நம்மளால ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா நம்மளால தடுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, அதுக்கேத்த மாரி சன்ஸ்கிரீன் அப்படின்ட்டு சொல்லுவோம். வெயில்ல அதிகமா போறவங்க, இல்ல வெயில்ல அதிகமா வேலை செய்றவங்க, இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கிரீம வந்து அப்ளை பண்ணிக்கணும். நைட்ல பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் கிரீம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது வயசாகுறத கொஞ்சம் கம்மிப்படுத்தக்கூடிய கிரீம்ஸ் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல முகத்துக்கான எக்சர்சைஸ் எப்படி நம்ம உடம்புக்கு இளமையா வச்சுக்கிறதுக்கு எக்சர்சைஸ் இருக்கோ, ஃபேஸுக்கான எக்சர்சைஸஸும் இருக்கு. அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம்னா, முகத்துல வர சுருக்கங்கள், அந்த வயசாகுறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்லோ டவுன் தடுத்துட்டே வந்து வரலாம். இது தவிர பொட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகியல் சிகிச்சைகளும் நெறையா வந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு நெறைய பேருக்கு ஈஸியா வந்து ரத்தக்கட்டு வந்துரும். சில பேருக்கு அடிபட்டா தான் வரும். ஆனா சிலருக்கு வயசானவங்களுக்கு அடிபடாமயே உடம்புல அங்கங்க ரத்தக்கட்டு இருக்கும். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வயசானவங்களோட தோல் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கதுனால, சீக்கிரமா வந்து அடிபட்டுரும். அதே மாரி தோலுக்கு அடியில இருக்கிற ரத்த நாளங்களும் ரொம்ப மெல்லிசா இருக்கும். அண்ட் நெறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து, இந்த இருதய பிரச்சனை உள்ளவங்க ரத்தம் கட்டாம இருக்கிறதுக்கான மாத்திரைகள் வந்து நெறைய சாப்பிடுவாங்க. பிளட் தின்னர்ஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். அதனால ரத்தம் சீக்கிரமா அவங்களுக்கு வந்து உறையாது. அதனால தான் அடிக்கடி வந்து ரத்த கட்டுகள் வந்து ஏற்படும். இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, கையில இல்லாட்டி தலையில வந்து நெறைய பேருக்கு இந்த மாரி வந்து ரத்த கட்டு இருக்கும். இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தானாவே வந்து ஆறிடும். ஆனா, ரொம்ப அடிபடாமயும், அவங்க லேசா இடிச்சுக்காமயோ அந்த மாதிரியும் நம்ம ஜாக்கிரதையா வந்து பார்த்துக்கணும். அடுத்து வயசானவங்கள்ல என்ன வரலாம் அப்படின்னா, நிற மாற்றங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, வெள்ள வெள்ளையா வந்து புள்ளிகள் இருக்கும் உடம்புல. சில பேர் வந்து கேட்பாங்க, "டாக்டர் இது வந்து வெண்குஷ்டமா?" அப்படின்ட்டு. வெண்குஷ்டம்ங்கிறது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசு பெருசா வெள்ள வெள்ளையா இருக்கும். இது வந்து சின்ன பொட்டு மாதிரி அங்கங்க வெள்ள வெள்ளையா, முக்கியமா கையிலயும், கால்லயும் வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி வெள்ள வெள்ளையா இருக்கும். இதுவும் வந்து சூரிய ஒளியினால தான் வருது. இதுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து புற்றுநோயா மாறாது. இது நம்ம பயப்பட வேண்டாம்.
தோல் எப்படி வெள்ளையா மாறுதோ சில பேருக்கு தோல் கருப்பாவும் மாறும். முகத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க கருப்பு புள்ளிகள் இருக்கும். இதுவும் வந்து ஃப்ரெக்கிள்ஸ் இல்ல லென்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். வெயில்னால வந்து வர்றது. இது ஏஜ் ஸ்பாட் வயசாகும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி கரும் புள்ளிகள் வந்து முகத்துல வரும். அதுக்கப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகத்துல மருக்கள் மாதிரி வந்து வரும். முகத்துல வரலாம், இல்ல கழுத்துல வரலாம். சில பேருக்கு அக்கல்ல கூட இந்த மாதிரி மருக்கள் வந்து வரும். இந்த மரு வரத்துக்கும் நம்ம வயசாகிறதுனால வரும். சில பேருக்கு பரம்பரையா மருக்கள் இருந்தா வரும். இல்ல வெயில்ல அதிகமா போறவங்களுக்கும் வந்து மரு வரும். இந்த மரு வந்து நீங்க தோல் மருத்துவர் கிட்ட போனாலே, ஒரு கரண்ட் மூலமாவோ, இல்ல லேசர் மூலமாவோ ஈஸியா வந்து அவங்க உங்களுக்கு வந்து வலியே இல்லாம இந்த மருவ வந்து எடுத்து விட்டுருவாங்க. சாதாரணமா மருவா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து புற்றுநோயா மாறாது. ஆனா திடீர்னு முகத்துல நெறைய மரு வருது. இல்ல இருக்கிற மரு திடீர்னு பார்த்தா பெருசாகுது. இல்ல உள்ளுக்குள்ள ரத்த கட்டு இருக்கிற மாரி இருக்கு. அப்படின்னா நீங்க உடனடியா டாக்டர போய் பார்க்கணும். ஏன்னா புற்றுநோயா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நம்ம நெனச்சுப்போம் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள்ல தான் புற்றுநோய் வரும்னு. அப்படி கிடையாது. தோல்லயும் புற்றுநோய் வரும். எதனால வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வெயில். சூரிய ஒளினால வர்றது. இது யார் யாருக்கு அதிகமா வரும்னா, வெயில்ல ரொம்ப நேரம் வேலை செய்றவங்களுக்கு, இல்லாட்டி வந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுறவங்களுக்கு, இல்ல அடிபட்டு கை கால்ல ரொம்ப நாளா புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தோல் புற்றுநோய் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, முகத்துல தான் தோல் புற்றுநோய் அதிகமா வந்து வரும். ஆரம்பிக்கும்போது நான் சொன்ன மாரி சின்ன மருவா இருக்கும். திடீர்னு பெருசாயிட்டு அது வந்து புண்ணா வந்து மாறிடும். இத வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனே வந்து ஒரு தோல் மருத்துவர வந்து போய் பார்த்துடணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியர்கள பொறுத்தவரைக்கும் தோல் புற்றுநோய் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் வரும். எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியர்கள் வந்து ஜெனரலாவே இந்த நிறமூட்டிகள் சொன்னேன் இல்லீங்களா? மெலனின் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம இந்தியர்கள் வந்து ஸ்கின் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நிறம் கம்மியா இருப்பார்கள். அது வந்து நம்மளுக்கு ஒரு விதத்துல ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய் வரத வந்து இந்த நிறமூட்டிகள் வந்து நம்ம அதுலருந்து காப்பாற்றும். இதுதான் வந்து தோல் புற்றுநோய் பற்றியது. தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.